ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. தெங்காசிக்காரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. நீ எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேனப்பா. என்ன இன்னைக்கு செய்தியெல்லாம் பார்த்தியா? பார்த்தனே. என்ன அடிதடியா இருக்கு ஃபுல்லா? ஆமாம், என்னன்னு தெரியல. அது ஒரே கலையபரமாக போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் இருக்குதுல, இனி இதை மாதிரி பல சம்பவங்கள்லாம் இருக்கிறன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம இப்போ சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டானப்பா. என்னண்ணே, ஏதாவது தகவல் இருக்கா சொல்லுங்க. பெரிய தகவல்லாம் கிடைச்சிருக்கு. என்னண்ணே? அதாவது என்னன்னா, நம்ம புதிதாக வந்த அந்த லோட்டஸ் தலைவர் இருக்கார்ல. ஆமாண்ணே, எங்க ஊருக்காரரு. அவர் என்னன்னா, என்ன இருந்தாலும் ஒரு இலைக்கட்சியிலேருந்து வந்தவர் தானே. ஆமாண்ணே. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மாதிரி காம்ப்ரமைஸான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கிறான். ஆமாண்ணே, அப்புறம் தோழமை கட்சினா அவர் அப்படித்தானே இருக்கணும். இல்லப்பா, நீ இருந்த கூட்டணியோட தோழமை மெயின்டைன் பண்றது, தோழமை சுட்டுதல், அதெல்லாம் இல்லை. இது வேற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்ல போயிட்டு இருக்குதான். வேற என்னண்ணே? ஆக்ஷன் கிங். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், போன எலெக்ஷன் அப்போ ஒருத்தர் மதுரைக்கார டாக்டர் ஒருத்தர் ஜாயின் பண்ணாரா? ஆமாண்ணே. எலெக்ஷன் அங்கேருந்து ஜாயின் பண்ணாரு. ஆமாண்ணே. இப்போ திரும்ப அங்கிட்டே போயிட்டாரு. ஆமாண்ணே. ஆனால் அவர் கூட ஜாயின் பண்ணவங்கலாம் இன்னும் இங்கே இருப்பாங்கல்ல. ஆமாம். அவங்கெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்களான்னா, இந்த மாதிரி இவர் நம்மள மாதிரி தானப்பா, அங்கேருந்து வந்தவர் தானே, அவங்க அப்படியே பேசி நம்ம பதவி வாங்க ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண சொல்கிறாங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன சொல்கிறீங்க? அப்போ இந்த சங்கத்திலேருந்து வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? சங்கத்திலேருந்து வர்றவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் இன்னொன்று வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. என்னதுண்ணே? இப்போ நம்ம இலைக்கட்சிக்காரங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த ஊரில் மாவட்டத்தில் விளையாடுற இலைக்கட்சிக்காரங்களாம் இருக்காங்களப்பா. ஆமாண்ணே. அவங்களாம் இப்போ அந்த இடத்துக்கு போய் லோட்டஸ் கட்சிக்காரங்க வேலை பார்க்க போனாலும், இந்த மாதிரி இந்த இடம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஆமாம், இந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இப்போவே இப்படி போயிட்டுருக்கு. இன்னும் இந்த தொகுதி பங்கீடு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வர்றப்ப நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு போயிடுவோமோ, அந்த மாதிரிலாம் இப்போவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு லோட்டஸ் கட்சிக்காரங்க. அப்போ லோட்டஸ் வேலை பார்க்குற மாதிரி இல்லை. வேலை பார்க்கலாம் தெரியல. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ சூரிய கட்சி கூட சின்ன கட்சியெலாம் இருக்குல்ல, அந்த நிலைமைக்கு ஆகி போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, பம்பரம் தேஞ்ச மாதிரி தேஞ்சிருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் அந்த நிலைமைக்கு போயிருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம். என்னதுண்ணே? நம்ம சூரிய கட்சி இருக்குல்ல. ஆமாம். அதாவது ராஜ்யசபா மாநிலங்களவை சீட்லாம் சொன்னாங்கல்ல. ஆமாண்ணே. அதில் நம்ம மூத்தவர் கொடுக்கல பம்பரத்துக்காரருக்கு. ஆமாண்ணே, அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு பதிலாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அண்ணே, அவருக்கு பதிலான்னு சொல்லாதீங்கண்ணே, அது ஆண்டவரோட உரிமைண்ணே. ஆமாம், அவ்வளவு நாளாக பேசினதுக்கு அப்புறம் எதாவது வேணும்ல. ஆமாண்ணே, டிவியை உடச்சிருக்காரு, இதை கூட கொடுக்கலன்னா எப்படி? நம்ம டிவி உடைச்சது அவர் வந்த புதுசில் அவர் கட்சிக்காண்டி உடைச்சிக்கிட்டாரு. இப்போ கட்சியை வளர்க்குறதுக்காண்டி அந்த அவை சேர்ந்திருக்கேன், கட்சி நலனுக்காண்டி சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம பம்பரத்துக்காரருக்கு சீட்டு கொடுக்கல. ஆமாண்ணே. அது சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? அதில்னா சரி விட்டு கொடுத்தாரு, சரி நம்ம பதவி தானே அப்படின்ட்டு இருப்பாரு. இதில் என்ன ஆக போகுதுன்னா, பம்பரம் கட்சிக்கு சீட்டை குறைக்க பிளான் பண்ணியிருக்கிறாங்களா சூரிய கட்சி. என்னண்ணே அதில் குறைச்சிங்க, சரி இதுலேயும் குறைச்சா நான் முதல்ல சொன்ன மாதிரி பம்பரத்தை தேயுது போலையே. ரொம்ப தேயுது போல இருக்கு. இதில் குறைச்சிட்டு ஆண்டவருக்கு கொடுக்கலாம். இந்த பக்கம் நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒருத்தங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம முரசு கட்சி. ஆமாண்ணே. அவங்களே இந்த பக்கம் இருக்க பிளான் பண்ணுறாங்களா. அப்போ 2 பேருக்கு கொடுக்கணும்னா என்ன ஆகும்னா, நம்ம பம்பரத்துக்காரத்தை குறைக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, கை கட்சிக்கும் குறைய போகுதா. அவங்க இருப்பாங்களாண்ணே? அவங்க கொள்கை கூட்டணிப்பா. கொள்கைக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுறவங்க இங்கே தான் இருப்பாங்க, இருந்து ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னதுண்ணே?
நம்ம ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து பேசினார்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. ஆமாண்ணே, டெப்புட்டி. நம்ம ஓஜி ஓஜி வந்து பேசினார்ல. ஆமாண்ணே. அந்த நிகழ்ச்சியே பெருசாக ஃப்ளாப் ஆயிடுச்சா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், கூட்டமே இல்லையா சுத்தமாக, ஆடியன்ஸு கட்சிக்காரங்க தான் இருந்தாங்கன்னா அதுலேயும் பாதி பேர் அவரோட ஃபேன்ஸா. என்னண்ணே அவர் பேசினதை என் ரூம்லேயே வந்து அவங்க எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, அவர் நல்லா பேசினாரு. அவர் நல்லா இங்கே சூரிய கட்சி எல்லாம் பேசலாம் பண்ணிட்டு போனார். ஆனால் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையாமல. நம்ம என்ன பண்ணுறது, ஸ்டேஜில் மட்டும்தான் கூப்பிட்டு அது கட்சிக்காரங்க, கீழே இருந்த ஃபுல்லாக ஃபேன்ஸா தேட்டரில் படம் பார்த்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஆக்டர்லாம் அரசியலுக்கு வந்தால் இதுதான் நிலமை போலையண்ணே அப்படின்னு 10ஆவதோ சொல்லிட முடியாதுப்பா. அவர் நம்ம ஓஜி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்தவர். கட்சி ஆரம்பித்து படிப்படியாக வந்தவர், வெற்றி தோல்வி ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்த்தவர். ஆனால் சில பேர் வந்தோடனே சிஎம் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. என்ன வாங்குறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.